இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியநேற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தை குறித்தான ஓமையை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்கிறதான ஓமை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை உள்ள 10 கன்னிகைகளை குறித்ததான ஓமை. இந்த ஓமை நம்ம அநேகருக்கு தெரியும். இதுல 10 கன்னிகைகள் இருந்தாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் இந்த 10 கன்னிகைகளுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஓமையில. இதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்றது. புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தீவெட்டிகளை கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போகல. புத்தி உள்ளவர்கள் தீவெட்டிகளையும் கொண்டு போனாங்க, அது கூட எண்ணெயும் கொண்டு போனாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த மணவாளன் வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரில மணவாளன் வந்துட்டார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்க அப்படின்ற சத்தம் வந்த உடனே எல்லாரும் எழும்பி என்ன செய்றாங்க, அவங்க தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. அப்போ புத்தி இல்லாதவர்களுக்கு எண்ணெய் இல்லாததுனால அந்த தீவெட்டியை என்ன செய்யல, எரியல. அப்போ அவங்க புத்தி உள்ளவர்கிட்ட கேட்கறாங்க, எங்க தீவெட்டிகள்லாம் அணைஞ்சு போகுது, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க அப்படின்னு. அப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்க நினைச்சீங்க, யாரு விற்கிறாங்களோ அங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போற நேரத்துல ஆண்டவர் வந்தாச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, புத்தி உள்ளவர்கள், ஆயத்தமா இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, கல்யாணம் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க, கதவை அடைச்சாச்சு. திருப்பி புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை வாங்கிட்டு வரும்போது அவங்க எங்களுக்கு தரங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓமை எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் அப்படின்றதுதான் இது 13ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்ப நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்கணும், ஆண்டுடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்றத குறித்து தான் இந்த ஓமி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல தீவெட்டி அப்புறம் எண்ணெய் அப்படின்றத சொல்லியிருக்கு. தீவெட்டி அப்படின்னா என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது. எண்ணெய் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆயத்தமா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத குறிக்கிறது. அப்போ நம்ம தீவெட்டி ஆத்துமா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகும். அந்த ஆத்துமா கூட நம்ம ஆயத்தமா இருக்கோம். நம்ம ஆத்துமாவை நம்ம எப்போ ஆயத்தமா வச்சிருக்கோமா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு எப்போ ஆண்டவர் வந்தாலும் ஆயத்தமா இருக்குமா. இது ஆண்டவருடைய ரகசிய வருகை குறித்து கூட நம்ம ஒப்பிடப்பட்டு சொல்லலாம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாங்களோ, அவங்க எக்காலம் தொழிக்கும் போது யாருக்கெல்லாம் அவங்க சத்தம் கேட்குதோ அவங்க மட்டும்தான் ஆண்டவரோடு கூட என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம ஆயத்தமா இருக்கும்போது மாத்திரம்தான் நமக்கு அந்த எக்கால சத்தம் நமக்கு கேட்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஆயத்தமா இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். இப்போ இந்த விளக்கு அப்படின்றது, அந்த தீவெட்டி அப்படின்றது மனுஷனுடைய ஆத்மாவா இருக்குது. நம்முடைய ஆத்மாவை நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், ஆயத்தமா பரலோக ராஜ்யத்துக்கு உரியதா நம்ம வைத்து கொள்ளணும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லிக்கிறார், நீங்க என்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தெசலோனிக்கேயர்ல நம்ம பாக்குறோம். இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது அப்படின்னா, வேத வசனம், இன்னொன்னு ஜெபம். இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். வேத வசனத்தையும் ஜெபத்தையும் நம்ம விடாம செய்யும் போது மட்டும்தான் நம்ம இன்னும் ஆண்டவருக்காக வாழுவோம். எப்போதும் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம், நம்ம விழித்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். இந்த புத்தி இல்லாத கன்னிகளை பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரும் போனோடைய நோக்கம் ஒண்ணுதான், மணவாளனை சந்திக்கணும் அப்படின்றது தான் அவங்க போறாங்க. ஆனா ஆயத்தமா கொஞ்சம் பேர் போறாங்க, ஆயத்தம் இல்லாம போறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பார்க்கும்போது, அவங்களும் முதல்ல அவங்க தீவெட்டி வச்சிருக்காங்க, அவங்க எண்ணெயை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த புத்தி இல்லாதவர்களுடைய தீவெட்டிகளும் எரிந்து கொண்டுதான் இருந்திருக்கும், எரியாம இருந்திருக்காது. அப்போ அவங்களும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவருக்காக நம்ம நிறைய நேரத்துல வாழ்வோம். ஆனா நம்ம பின்வாங்கிறவர்களா காணப்படுவோம், நம்ம நிர்வசாரமா நம்ம காணப்படுவோம். இங்க நிறைய நாட்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வராருன்னு சொல்றாங்க, ஆண்டவருடைய இன்னும் வரல, ஆண்டவர் வருகிறான்னு எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, வரல. அப்படின்றதுனால ஆண்டவர் வரவே மாட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு நிர்விசாரம். சரி, ஆண்டவர் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற, அவர் வரக்கூடிய நாள் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிர்விசாரம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை நிமித்தமாக ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய தீவெட்டிகள் எண்ணெய அவங்க தீவெட்டிகள்ல இருக்காது. ஆத்மா இருக்கு, ஆனா அவங்களுடைய தீவெட்டிகள்ல எண்ணெய் இல்லாம இருக்கு. அவங்க
பாரம் இல்லாதவர்களா, ஆயத்தம் இல்லாதவர்களா, ஜெபிக்காதவர்களா, வேத வாசிக்காதவர்களா, ஆலயத்துக்கு போகாதவர்களா, ஆலயத்தின் மேல் நாட்டம் இல்லாதவர்களா, ஆண்டவருடைய காரியங்களில ஈடுபடாதவர்களா, ஈடுபட்டவர்கள் தான், முன்னாடி நல்லா செஞ்சவங்க தான், ஆனா பின்வாங்கினவர்களா காணப்படலாம். இந்த புத்தி இல்லாதவர்கள் அதே போலதான். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்ல, ஆண்டவர் வருவார் அப்படின்றது தெரிஞ்சவங்க தான், ஆண்டவரை மணவாளனை எதிர்கொண்டு போனவங்க தான். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புத்தி உள்ளவர்களுடைய கூட்டத்துல நம்ம இருக்குமா, புத்தி இல்லாதவர்களா இருக்குமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். நம்முடைய வேத வசன அறிவு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குதா, இல்ல நம்ம வேத வசனத்தை தியானித்து இன்னும் ஆண்டவருக்கு நெருக்கமான உறவுல இருக்கமா அப்படின்றது. நிறைய நேரத்துல நமக்கு பைபிள்ல உள்ளது எல்லாமே நமக்கு தெரியும், ஆனா நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்குது, அவருக்காக நம்ம வாழ்றோமா, அவருடைய சுவாசம் நம்மளுக்கு ஆண்டவர் தந்திருக்காரு, அந்த சுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கோமா, விசுவாசமா இருக்கோமா, ஆண்டவருக்காக நம்ம செயல்படுகிறோமா, அவருடைய பிள்ளைகளா நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிறோமா, நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மனஸ்தாபப்படுகிறவர்களா காணப்படுகிறோமா, இல்ல நிர்விசாரம் உள்ளவர்களா நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றதா இந்த ஓமையில இருந்து கற்றுக்கொள்ளணும். இன்னொன்னு நம்ம கண்டிப்பா ஆயத்தமாகணும். அதுக்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நம்ம ஆண்டோடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா காணப்படணும் அப்படின்றதா இந்த ஓமை தெளிவாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய அதாவது எண்ணெய் அப்படின்றது ஆயத்தத்தை குறிக்கிறது. எண்ணெய் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் இருந்தா மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தது போல நம்மளும் என்ன செய்ய முடியும், போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும்போது நம்ம கைவிடப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது அப்படின்றதுதான் இந்த புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் உவமைகள் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகிறவர்களா காணப்படுகிறாரு. இதுல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்ப ஏற்கனவே ஆயத்தமா இருந்தவங்க மறுபடியும் ஆயத்தப்படுத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா காணப்படணும். நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா காணப்படணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்காரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள இருந்து செயல்படுவார். கண்டிப்பா நமக்கு ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த உணர்வையும் மீறி நம்ம என்ன செய்வோம், நிர்விசாரம் உள்ளவர்களா காணப்படுவோம், சோம்பல் உள்ளவர்களா காணப்படுவோம். ஒருவேளை இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் வீட்டுல எண்ணெய் வச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை அந்த எண்ணெயை அவங்க இன்னொரு அந்த கொண்டு போன தீவெட்டியில ஊத்திட்டு கூட போக என்ன செஞ்சிருக்கலாம், மறந்துருக்கலாம், நம்மளுக்கு இது வேணாம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பரவு செய்யலாம் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அதே மாதிரிதான் ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டாம், இன்னைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நம்ம அதுக்கு போகலாம், நம்ம அடுத்த வாரம் நம்ம ஆலயத்துக்கு போகலாம், இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கல, எனக்கு காலையிலே வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால நான் நாளைக்கு செய்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த காரியத்தையும் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை நிர்விசாரமாகவோ நம்ம சோம்பலாகவோ இருக்கவே கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக கொடுத்துதான் ஆகணும். ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா தினமும் நம்ம ஆண்டவருடைய அன்பில நிலைத்திருந்து அவருடைய உறவில நிலைத்திருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத் தருவார். ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறத ஆண்டவர் கற்றுத் தருவார். ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து ஆயத்தமா நம்ம வாழும்போது மாத்திரம்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த கன்னிகைகள், புத்தி உள்ள கன்னிகைகள் போல நம்ம ஆயத்தமா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய கல்யாணத்துக்குள்ள, ஆண்டவருடைய கல்யாண வீட்டுக்கு அவரோடு கூட நம்ம விருந்து சாப்பிடுறவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைகிறவர்களாக நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே வேத வசனங்களை தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க வருவீங்க, ஆண்டவரே உங்களுடைய வருகை இருக்கிறது அப்படின்றத ஆண்டவரே இந்த உவமை ஆண்டவரே எங்களுக்கு கற்று தருகிறது. ஆண்டவரே இந்த வருகையில நாங்க ஆண்டவரே பங்குள்ளவர்களாக நாங்க காணப்படணும். அது எந்த நேரத்துல நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே ஒருவேளை சாயங்காலத்துல வரலாம், விடியற் காலம் வரலாம், ஆண்டவரே இசப்பா ராத்திரி வரலாம், எந்த நேரத்துல வந்தாலும் நாங்க விழித்திருந்து ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை நாங்க அடையத்தக்கதாகவும் ஆண்டவரே அந்த வருகையில நாங்கள் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக, அந்த ரகசிய வருகையில ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. மற்றவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இசப்பா, நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவர்களாகவும் பரலோகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்களுக்கு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.